Hi guys, welcome back to On the Vlogs. This is going to be the first DIML vlog in this channel. For more such vlogs and product reviews, do subscribe. மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல நான் ஒரு பாஸ்ட் 3 வீக்ஸாவே சோப்டு சியா சீட்ஸ் வாட்டர் தாங்க எடுத்துட்டு இருக்கேன். இது இல்லைன்னா ஆம்லா ஷார்ட்ஸ் எடுத்துப்பேன். 2மே ரொம்ப பெனிஃபிஷியல்ங்க. இத பத்தின அப்டேட் நான் தனி ஷார்ட்ஸ்ல சொல்றேன். வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேங்க. ஸோ அதில இருக்க பெஸ்டிசைட்ஸ் ஓரளவுக்கு ரிமூவ் பண்றதுக்காக ஒரு 20லேருந்து 25 மினிட்ஸ் பேக்கிங் சோடா போட்டும், சால்ட் போட்டும் நல்லா சோக் பண்ணி வச்சுருவேன். இது சோக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவ வாஷ் பண்ணேன். சோக் பண்ணதுக்கு அப்புறமே வாஷ் பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு நம்பிக்கை தாங்க ரிமூவ் ஆகும்னு. அப்புறம் ரொம்ப சிம்பிளா மீல் பிளான் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு கர்ட் ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை தான் வச்சிருந்தேன். மெயினா இந்த வெயிலுக்கு சமைக்கவும் பிடிக்கல, சாப்பிடவும் பிடிக்கலங்க. அதனால தான் கூலிங்கா இருக்கிற கர்ட் ரைஸா வச்சுக்கிட்டாச்சு இன்னைக்கு ரெசிபிக்கு. இந்த ரைஸ பாயில் பண்ணும்போதே கூடவே நான் வந்து பம்கின் அண்ட் பொட்டேட்டோவையும் சேர்த்து பாயில் பண்ணிட்டேன். பம்கின் வச்சு பேபீஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஃபுட் ரெசிபி தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ரைஸ் பாயில் ஆகறதுக்குள்ள எனக்கு ஒரு ஆம்லா ஷார்ட்ஸ் ரெடி பண்ணிடலான்னு அதுக்கான ப்ரெப்லாம் பண்ணிட்டு இருந்தேங்க. நான் ஒரு 4 ஆம்லா, ஒரு 1 இன்ச் ஜிஞ்சர் அண்ட் 1 ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கரி லீவ்ஸ் எடுத்துப்பேன் ஜென்ரலாவே. உங்களுக்கு ஏதாவது ஸ்வீட்னர் ஆட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே பெனிஃபிஷியலா இருக்கும். இந்த ஆம்லா ஷார்ட்ட நீங்க வந்து எம்ப்டி ஸ்டொமக்ல எடுத்தீங்கன்னா, இன்னுமே உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் ஜாஸ்திங்க. Wow. மார்னிங் சியா சீட் வாட்டர் எடுத்ததுனால, நான் ஆஃப்டர்நூன் போல இந்த ஷார்ட்ட ரெடி பண்ணி குடிச்சுட்டேன். இந்த ஆம்லா ஜூஸ நீங்க ரெகுலரா எம்ப்டி ஸ்டொமக்ல எடுத்தீங்கன்னா, அதோட பெனிஃபிட்டே வேறங்க. இது வெறும் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் மட்டும் பண்ணாது. ஹேர் குரோத்தையும் சூப்பரா ப்ரமோட் பண்ணும். இது கைண்ட் ஆஃப் இம்யூனிட்டி பூஸ்டர் கூட. இது ரொம்ப புளிப்பா இருக்கிற ஒரு ஜூஸுங்க. ஸோ உங்களுக்கு வந்து புளிப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்க மாரி இருந்ததுன்னா, ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட்னரா. இது அரவுண்ட் 10 டூ 15 எம்எல் எடுத்தீங்கனாலே போதும். ரொம்பவே பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய ஒரு ஜூஸ். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.